ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி கிராமத்து சுவையில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். அதுக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 1.5 கிலோ நாட்டுக்கோழிக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யலாங்க. ஆனால் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற சுவையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க பாருங்கள். 100 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க, அதனால் உங்களுக்கு நான் தனித்தனியாக அளவு காட்ட முடியல. அதனால் டக்குன்னு போடுறாங்க, அப்படி பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது கணக்கு கிடையாது, கொஞ்சமாக ஒரு கொத்து போல் சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம் பூண்டு இது கூடவே நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கும் போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து நல்லா வதக்கி வச்சாச்சு, தனியாக ஆறட்டும்னு சொல்லிவிட்டு. நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். நீங்கள் கொத்தமல்லி தூளாக போடுறத விட இந்த மாதிரி வர கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கொத்தமல்லி நல்லா வறுபடுறதுக்கு கருகாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிட்டோம். வரமிளகாய் 10லேருந்து 12 சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாவது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாகவே சாப்பிடுவோம், அதனால் இவ்வளோ சேர்த்துருக்கேன். அதில் நல்லா வறுத்தாச்சு, அது ஆறட்டும். அதுக்குள்ளே இங்கே சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் உப்பு போட்டு ஏற்கனவே ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டோம். அது 2வது டைம் தண்ணியில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சிக்கன் நாட்டுக்கோழியிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீச்சல் ஸ்மெல் அடிக்கும். அதனால் நீங்கள் நல்லாவே சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. 1லேருந்து 2 டைம் இல்லை 3 டைம் கூட கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்குங்க. உங்கள் உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து பின்னாடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் இங்கே ஒரு 2 பெரட்டிடுவோம். நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா சொல்லலை வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே ஒரு 3 பட்டை நீட்டமாக இருந்தது, 3 பட்டை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு 15 போல் கிராம்பு எடுத்துக்கலாம். இங்கே பட்டை கிராம்புலாம் கரெக்டான அளவில் வைக்கும்போது உங்களுக்கு சுவை குழம்போட சுவை ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதிகபட்சமாக வைக்கும்போது குழம்போட சுவை மாறிடும். அதே போல் நீங்கள் சைட் பை சைடாக இந்த சிக்கனை நல்லா சொல்லலை பரட்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் தேங்காயில் நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் 1/2 மூடி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருட்களோடு சேர்த்து மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் அத்தனையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 100 மில்லி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். கடலை எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 100 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கி விடுறீங்களோ, எந்த அளவுக்கு சிக்கன் வதங்குதோ அந்த அளவுக்கு சுவை நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, நமக்கு சிக்கன்லாம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அத்தனையும் இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்து பேஸ்ட்லேயே ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம இந்த சிக்கனை வேக விட போகிறோம், தண்ணி சேர்க்காம. அந்த நம்ம மசாலா பொருளில் நம்ம சிக்கனுக்குள்ளே நல்லாவே கோட் ஆகணுங்க, நல்லாவே இறங்கணும். அதனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கும். இது தாங்க கரெக்டான பக்குவம். நமக்கு நல்லாவே சிக்கனில் அந்த மசாலாலாம் பூந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம உங்கள் தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேர் கெட்டியாக சாப்பிடுவாங்க, சில பேர் ரொம்ப தண்ணியாக சாப்பிடுவாங்க. ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாட்டுக்கோழி குழம்புனா தண்ணி பதத்தில் சாப்பிட்டாதாங்க நமக்கு சுவை அதிகமாக நல்லாயிருக்கும். நல்லா பரட்டி விட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓரத்தெல்லாம் உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் நான் ஏதாச்சும் விட்டு போயிருந்ததா இல்லை உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக உங்களுக்காக மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன்.